நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மேன்மையை என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 நமக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த 2025 எதில் பிறக்கிறது? மார்கழி மாதம் பிரதமை திதியில் பூராட நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் பிறக்கிறது. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது சுக்கிர தசையில் பிறக்கிறது சார். எப்போ பிறக்கிறது அப்படின்னா, இந்த பிறக்கும்போது, அதாவது 1/1/2020. சில பேர் சொல்கிறாங்க நம்ம தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம், அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு எதிர்வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் 12 மாதங்கள் எப்படி இருக்கும், அவ்வளோதான் சார் இப்போ நாம் எதிர்பார்க்க வேண்டியது. அது கன்னி ராசியில் பிறக்கக்கூடியது. இந்த கன்னி லக்னம், லக்னத்தில் கேது, 3இல் புதன், 4இல் சூரியன் சந்திரன். என்ன பிரதமைன்னு சொன்னேன், அமாவாசைக்கு அடுத்த நாள், அதனால் சூரியன் சந்திரனில் பிறக்கக்கூடியது. 4இல் சூரியன் சந்திரன், 5, 6இல் சனி சுக்கிரன், சுக்கிரனும் சனியும் சனியனுடைய வீட்டில், 7இல் ராகு, 9இல் குரு, 11இல் செவ்வாய் இருந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது. இந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 3 பயிற்சிகள் இருக்குது நமக்கு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இவையெல்லாம் மனதில் கொண்டு அதற்கடுத்து ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய பயிற்சி. சூரியனுடைய பயிற்சி தான் மெயின். அதை வைத்து தான் புதன், செவ்வாய், சுக்கிரன் பயிற்சிகள். அதனால் மெயினாக நாம் எடுத்துக்கிறது சூரியனுடைய பயிற்சி. இந்த 4ஐயும் வைத்து நாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதற்கு முன்னாடி பார்த்தோம் ஓவராலாக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், இப்போ ஒரு நட்சத்திரம்னு அஸ்வினி அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் கேது திசையில் பிறந்திருப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் பிறந்திருப்போம். அந்த திசை இப்போ என்ன திசை நமக்கு நடக்கிறது? மெயினாக நமக்கு நடக்கக்கூடிய 3 திசைகள். நம்ம ஒரு 25லேருந்து 65 வயசு வரைக்கும் இருந்தோம்னா நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. இந்த 4 திசைகள் தான் சார். சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. இதில் கடைசியாக இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 60 வயசில் சனி திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இந்த 4 நட்சத்திரத்தில், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மோராலஸ் இந்த 4 தசைக்குள்ளே நம்மளால் அடைக்க முடியும். ஒரு 20 வயசுக்குள்ளே அப்படின்னா சுக்கிரனுடைய தசை இருக்கும். ஏன்னா 20 வருஷம், அதனால் சுக்கிரனுடைய தசை இருக்கும். நிச்சயமாக சூரியனுடைய தசை இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அது பார்க்கலாம். மெயினாக இந்த 4 தசைகள் நமக்கு எப்படி இருக்கும், வழிநடத்தக்கூடியதாக இருக்குமா? முதல்ல நமக்கு 2இல் இருந்த குரு 3ஆம் இடத்திற்கு போயிடார். முதல் 3 மாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சார். நிச்சயமாக 24ஐ விட 25 நமக்கு மேஷராசிக்காரர்களாய நமக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்திருக்கும். முதல் 3லிருந்து 6 மாதங்கள் மிக மிக ஏற்றம் தரும். அந்த ஏற்றத்தை நாம் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமாக நம்முடைய உழைப்பை கொடுத்து பயணத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது பிளான் பண்ணிக்கணும் சார். மெயினாக அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் முழுசாக, அதாவது ஒரு வீடு வாங்கணுமா, இல்லை லேண்டு வாங்கணுமா, சேமிப்புகள் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை நமக்கு இந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, வெளிநாடு செல்லணுமா. வெளிநாடு செல்லணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இப்பயே போடணும். அது இதில் போகிறதா இருந்தாலும், ஒரு ஆஃபீஸில் சொல்லி போகிறதா இருந்தாலும், அல்லது நாமே வெளிநாடு ஒரு டூரிஸ்டாக வெளிநாடு போவதாக இருந்தாலும், அல்லது படிப்புக்கு வெளிநாடு போவதாக இருந்தாலும், நிச்சயமாக நமக்கு இப்பொழுதுலேருந்தே பிளான் பண்ணணும் சார். அந்த பிளான் பண்ணிட்டோம்னா நீங்கள் பண்ணுற முதல் 3-4 மாதங்கள் செய்யக்கூடிய பிளானிங் அடுத்த 8 மாதத்திற்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த 3-4 மாதத்தில் பிளான் பண்ணலை, விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு ஒரு நல்ல நிலைமை வர்றபோது கூட, ஒரு கெட்ட நிலைமை வர்றபோது கூட அதை சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு அப்போ ஐயோ விட்டுட்டோம் சார். அன்றைக்கே சொன்னார் ஒருத்தர், அப்ளிகேஷன் போட்டிருந்தேன்னு ஆர்டர் வந்திருக்கு சார். என் கூட இருந்தவெல்லாம் போட்டான். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எனக்கு எழுதுன்னு சொன்னாங்க, ஆனால் முடியல சார். எல்லோரும் போட்டான், என் ஃப்ரெண்டெல்லாம் போட்டான். அவன்லாம் டெல்லியில் உட்காந்துருக்கான் சார். நான் இங்கேயே குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டின்னு உட்காந்துருக்கேன். இப்படி நம்ம மனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் விடக்கூடாது.
அந்த 3-4 முதல்ல இருக்கக்கூடிய 4-5 மாதங்கள் ஏன்னா சனி குரு பயிற்சிக்குள்ளே இருந்ததுன்னா குரு 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளே நம்ம இதை செய்து கொண்டோம் ஏன்னா மிக மிக மென்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்து ஏன் நான் சொல்கிறேன்னா பின்னாடி சனி பயிற்சிக்கு அப்புறமா 7ஆம் நாட்டு சனி நமக்கு ஆரம்பமாகிறது. இந்த 7ஆம் நாட்டு சனி சில தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. 12இல் இருந்த ராகு செலவினங்களை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்த ராகு 24 உடல் உபாதைகளினால் அல்லது சிற்பல செலவுகளினால் அது சில பல செலவுகள்னால் எப்படி சார் வரும்? உதாரணத்துக்கு சொந்த வீடு வச்சுருந்தோம்னா எங்கேயாவது வீட்டில் தண்ணி ஒழுகிறது, அதுக்கு ஒரு 10,000-20,000 செலவழி, ஏசி ரிப்பேர் ஆச்சு அதுக்கு செலவழி, இப்படியே தொட்டு 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 நமக்கு 24 செலவினங்கள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அது குருவனுடைய வீட்டில் இருக்க அந்த குருவையும் பார்க்கலாம் 3ஆம் பார்வையாக. 2025 ராகு பயிற்சிக்கு அப்புறமா அந்த செலவினங்கள் குறையும். ஆனால் என்ன ஆகிடும்னா அந்த இடத்துக்கு சனி வந்து உட்காந்துடுறார். குருவினுடைய வீட்டுக்கு சனி வந்து உட்காந்துடுறார். தன்னுடைய 2ஆம் இடத்தை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பதனால் எதை நாம் எடுத்து செய்தோமானாலும் ஒன்றும் கிடையாது சார். நாம் சாதாரணமாக எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்போம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்க அது தப்பாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாம் கேட்குறது நல்லதாக தான் கேட்போம். அவன் பையன் எப்படி இருக்கான் பார்த்தியா, பொறாமையில் கேட்குறான். அவன் பையனுக்கு இன்னும் வேலை அமையல, என் பையன் வேலையில் சேர்ந்துட்டான், அதனால் பொறாமையில் கேட்குறான் அவன் பையன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. நாம் சாதாரணமாக கேட்டாலும் அதை நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது சார். அதை நாம் உணர வேண்டும். கொஞ்சம் நிதானமாக வாக்கில் நிதானத்தை கடைப்பிடிப்பது மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது 2வது. அடுத்தது மெயினாக நம்முடைய சகோதர சகோதரிகள் இப்படி யாருமே பொறாமைப்படாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்து அனைத்தும் வைத்தறியதாக தான் இருக்கும். சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்முடைய ஏற்றம். நம்ம ஏற்றமே இல்லை. இங்கே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். டெய்லி 8 மணிக்கு 9 மணிக்கு மேலே நம்மளை விடமாட்டேங்கிறான் நம்மளுடைய பாஸ்ன்னு நம்ம வைத்தறிச்சல் இருப்போம். ஆனால் அவனுக்கு என்ன பாரு, தினம் தினம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு வெளில சொல்லிட்டு இருப்பாங்க. நாம் கஷ்டப்படுவது நமக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சனி. 7ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும். முதல் 3 மாதம் இல்லை, அதுக்கப்புறம் ஏன்னா குருவனுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாக இருக்கும். உபாதைகள் நிறைய வரும் சார். மேஷராசிக்காரர்களுக்கு மூட்டு வலி இருப்பவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக வரும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதை நிச்சயமாக மனசில் வாங்கிக்கோங்க. அதற்கு அடுத்து மெயினாக இந்த சில பேருக்கு என்ன வரும்னா மைக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நம்ம ஒரு டேப்லெட் போட்டோம்னா சரியாக போயிடும், அல்லது டாக்டர் காட்டினா சரியாக போயிடும். இப்போ கொஞ்சம் அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது. இது 3வது. இதற்கு அடுத்து முக்கியமாக நம்முடைய மெயின் பிரச்சனையில் இந்த கன்சல்ட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அதிகமாக நாமே ஒரு முடிவை எடுக்காமல் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ அல்லது நண்பர்களிடமோ அல்லது நம்முடைய பாஸ்கிட்டமோ அல்லது நம்முடைய மற்றவர்களிடம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு, சார் இவங்க யாருமே இல்லை சார் அப்படின்னாலும் வேற ஒன்றுக்கு கன்சல்ட் பண்ணலாம். எதுக்கு? ஒரு லோன் வாங்குகிறோம். அந்த லோன் வாங்கச்சே நம்ம வந்து ஒரு பேங்க்கில் கன்சல்ட் பண்ணுறோம். அதோட அப்பா எனக்கு வேலை நிறைய இருக்குப்பா கையெழுத்து போடாதீங்க, இன்னொரு பேங்க்கில் கன்சல்ட் பண்ணுங்கள். அதை விடுத்து தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக வேறொரு பேங்க்கில் கன்சல்ட் பண்ணுங்கள். இது அதை விட 1/2% குறைச்சலாக கொடுக்கலாம். 1/2% அப்படிங்கிற 20 வருஷம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ சேவிங் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வெளிநாடு போகணும், இது நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. நான் என்ன வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு 12ஆம் இடத்தில் ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் பார்வையை நம்மளை பார்க்குற செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் வரும்போது, செவ்வாய் நமக்கு சாதகமாக இருக்கும்போது வெளிநாடு செல்வதற்கு அதற்காக முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டு வைக்கணும். அப்ளிகேஷன் போட்டு வச்சாதான் ஆர்டர் வரும். சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்கான இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டு பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா அவசரப்படாமல் ஒரு 2-3 ஏஜென்சிக்கிட்ட கேட்டு நம்ம டிசைட் பண்ணுறது, அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் போயிருப்பாங்க முன்னாடியே, நான் இது மூலியமாக போனேன், இந்த ஃப்ளைட் மூலியமாக போனேன், அந்த ஏர்க்ராஃப்ட் மூலியமாக போனேன், அப்படி
செலவினங்களை குறைப்பதற்கு, எடுத்து செல்வதற்கு ஒன்றும் இல்லை தான். சிம்பிளாக சொல்கிறேன். வெளிநாடுக்கு எங்கேயாவது இருக்கிறவங்களுக்கு பைசா அனுப்பணும்னு வச்சுங்களேன், பைசா இல்லை, ஒரு துணிமணி அனுப்புகிறோம், ஒரு வேறு ஏதாவது பொருள்கள் அனுப்பணுன்னா அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய செலவினங்கள் அதிகமாகும். இது 4வது. இதற்கு அடுத்தது நாம் மெயினாக பார்க்க வேண்டியது, நான் முதல்ல சொன்னேன் 3 நட்சத்திரத்திற்கு 4 தசைகள் அப்படின்ட்டு. என்னென்ன? சந்திர தசை, செவ்வாய், ராகு, குரு. இந்த செவ்வாய், ராகு, குரு இந்த தசைகள் நமக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை இவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா மெயினாக நமக்கு வர்றது ராகு கேதுவனுடைய பயிற்சி. நமக்கு 6ஆம் இடத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்தில் இருந்த கேது 5ஆம் இடத்திற்கு வர்றார். அதாவது சூரியனுடைய வீட்டுக்கு வர்றார். சூரியனுடைய வீடு அப்படிங்கிறது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய கால். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அந்த போது எப்படி நம்மை கையாள்வது மெயினாக. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் நரம்பு தளர்ச்சி வரக்கூடியது அப்படின்னு. இந்த செவ்வாய் 7 வருஷம், சந்திரன், ராகு 18 வருஷம். ராகு நமக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறார், 11ஆம் இடத்துக்கு போகிறார். 12லேருந்து 11க்கு போய் 3ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார். அது மட்டும் இல்லை, 3ஆம் பார்வையாக நமக்கு 7, 8, 9ஆம் வீட்டையும் பார்க்குறார், பூர்வ ஜென்மத்தையும் பார்க்குறார். இதனால் நமக்கு எதிர்பாராத நோய்கள் வருவதற்கு, இது வரைக்கும் அந்த நோய் எனக்கு இல்லவே இல்லை சார், இப்போ வருது, என்னன்னே தெரியல, இது வரைக்கும் நான் அதை எதிர்பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேஷ ராசிக்காரர்களுக்கு மனசில் வாங்கிக்கோங்க. அந்த நோய் நாம் எதிர்பார்க்காத நோய். அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். எதிர்பாராத ஒரு நோய் நமக்கு வருவதற்கு அப்படி எப்படி சார் நோய் இருக்குது? சார் இது வரைக்கும் எனக்கு சுகரே இருந்ததில்லை, என் ஃபாதருக்கும் சுகர் இல்லை, மதருக்கும் சுகர் இல்லை, ஹெரிடிட்ரியே இல்லை சார், ஆனால் எனக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னால் டென்ஷனாக இருக்கலாம் அப்படின்வார். இந்த மாதிரி வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள். இது வரைக்கும் எனக்கு நகை சுற்றி வந்ததே இல்லை சார், ஆணி வந்ததே இல்லை, பாதத்தில் ஆணி, திடீர்னு இப்போ ஆணி வந்திருக்கு, என்ன பண்ணுறது? இப்படியாக எதிர்பாராத நாம் இதுவரையில் சந்திக்காத ஒரு நோய் நமக்கு வருவதற்கு மேஷராசிக்காரர்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு, அது ராகு திசை கிட்டத்தட்ட அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை இருக்கும். 20, 20, 30, 37 கிட்டத்தட்ட 40லேருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு திசை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா இது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை மட்டுமில்லை, ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள், அதனால் நமக்கு இது மட்டும், இந்த செலவினங்கள் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், எங்கிருந்தோ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நமக்கு வெல்த் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்காக நம்ம ஓடணும், உழைக்கணும். அது மட்டுமல்ல, இந்த மேஷராசிக்காரர்கள் இடம் விட்டு இடம் பெயர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி அது படிப்புக்காக இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபரில் போய் நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். அதனால் நாம் வீட்டை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அந்த சூழ்நிலை நமக்கு நல்லதாக நாம் தான் அதை மாற்றிக்கணும். ஏன்னா வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தோம்னா ஒரு ப்ரொமோஷனில் போனால் நல்லாயிருக்கும். அல்லது இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம், வேறு ஒரு கம்பெனிக்கான பெங்களூர் போகிறோம், கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40% இன்க்ரீஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும். இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க வேண்டும், எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு இது வரக்கூடிய, அதுவும் எஸ்பெஷலி இந்த ராகு திசையில் வரக்கூடியது. அதற்கடுத்து வரக்கூடிய அந்த குரு திசை, இன்னும் குரு 3ஆம் இடத்திற்கு போகிறார். 3ஆம் இடத்திற்கு போகிறதோடு அல்ல, நம்முடைய 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். நம்முடைய 7ஆம் வீட்டையும் 1, 2, 3, 4, 5 5ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்ப்பதனால நம்முடைய மனைவி மூலியமாக சில ஒன்று, நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது சொத்து வாங்கி வச்சுருந்தோம்னா அதை விற்று அதனால் பணம், அல்லது எதிர்பாராத இடத்துலேருந்து மனைவி மூலியமாக நமக்கு பணம் வரக்கூடிய வரவுகள் நிறைய இருக்குது மனைவி மூலியமாக. அது அந்த இடம் சுக்கிரனுடைய வீடு 7வது, குருவனுடைய பார்வை இருக்குது. குருவனுடைய பார்வை மட்டுமல்ல, நம்முடைய 6ஆம் வீட்டை சனியனுடைய பார்வை நமக்கு 7ஆம் பார்வையாக இருக்குது. இதனால் மனைவியோட மூலியமாக நமக்கு வரக்கூடிய சொத்துக்கள், இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வரும். அல்லது ஒரு வீடு வாங்கி வச்சுருந்தோம், 2 வீடு இருக்குது, 2 வீடை விற்றுட்டு, அல்லது 2 லேண்ட் இருக்குது, 2 லேண்டை விற்றுட்டு ஒரே இடத்துல நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதன் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், ஏதோ
எதிர்பாராத ஒரு பணவரவு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். இதற்கு அடுத்தது இந்த குரு திசை நமக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால எந்த இடத்தை ராகு பார்க்குறாரோ 3ஆம் பார்வை அதே இடத்த குருவும் பார்ப்பதனால நமக்கு ஒரு ஆன்மீகம் அல்லது எதிர்பாராத ஒரு நண்பன் நமக்கு வந்து உதவுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. சார் எதிர்பாராத நண்பன் எப்படி சார் உதவ முடியும்? இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறோம் அல்லது ஃப்ளைட்டில் ஒரு 36 மணி நேரம் பயணம் பண்ணுறோம். திடீர்னு அவர் பேசாமல் பேச ஆரம்பிக்கலாம். அவர் நான் இங்கே தானே சார் போகிறேன் அப்படின்னு அவர் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் வாங்க உங்களுடைய பயோடேட்டா கொடுங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உதவக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். சரி சார், இதெல்லாம் ரைட்டு. அப்போது எதுவுமே மைனஸே இருக்காதுன்னா உடல் உபாதைகள் நான் சொல்லிட்டேன் மைனஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஷேர்ஸில் மட்டும் மார்க்கெட்டில் போடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எது லாங் டேர்மோ அது உங்களுக்கு கெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எது ஷார்ட் டேர்மோ அது கெயின் கொடுக்கக்கூடியதாக இருக்காது மேஷராசிக்காரர்களுக்கு. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது மெயினாக இது 2 பேரும் சேர்றது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மூவ் பண்ணி அல்லது வாங்கி கொடுத்து பண்ணுறாங்க இல்லையா, ஹோல்சேல் அல்லது ரீட்டைல் பிஸ்னஸ், அவர்களுக்கு அதையே பிஸ்னஸாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் 2025 ஏன்னா நெளிந்து போகக்கூடியது, அந்த இடம் ஊர்ந்து செல்லக்கூடியது. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நமக்கு அதுவும் சனியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த சனி நமக்கு 12 இருக்கிறதுனால உழைப்பை அதிகமாக கொடுத்தாலும் ஊதியத்தை நிறைய கொடுப்பான் என்பது சாத்தியம். இது நமக்கு ஏற்படக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மேஷராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பயத்தினால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம் சார், ஏன்னே தெரியாது, ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு தோணும். எதனால் அந்த பயம் வர்றது அப்படிங்கிறது தெரியாது. அந்த சமயத்தில் நாம் வந்து நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டுதல் அல்லது நம்முடைய தாய் தந்தையரை போய் பார்த்துட்டு வர்றது அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இப்படியெல்லாம் நம்ம டைவர்ட் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நல்லது. எனக்கு புரியலை நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்கச்சேவே நம்மளுக்கு தோணும், ஐயையோ நீ வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே தோணும். அதே மாதிரி இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம், வண்டி ஆகவே மாட்டேங்கிறது. என்னவோ தெரில, இன்றைக்கி நம்மளுடைய பாஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அவன் இன்றைக்கி வேறு கூப்பிட்ருக்கான், நாளைக்கு வா பேப்பர்ஸ்லாம் எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்கான், என்ன பேசுவானே தெரியல. இது அதீதமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு பயம் நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் வரக்கூடியது. இதற்கடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய பயம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர்னு ஒரு இந்த பிஸ்னஸ் வச்சுப்போமே, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நேற்று வரைக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தான், அந்த மனுஷன் ஏனோ தெரியல இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் வாங்கியிருந்தான்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா லாபம் வந்திருக்கும், அது போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், வேற ஒருத்தர் கமிட் பண்ணிட்டேன். அந்த நம்மையும் அறியாதது ஒரு பயம் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய பயம் நமக்கு ஏற்படக்கூடும். இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணினா நல்லாயிருக்கும்? ஏன்னா மெயினாக 3 தான் நான் சொன்னேன். நம்முடைய திசைகள் செவ்வாய் சந்திரன், நமக்கு செவ்வாய் திசை ராகு திசை, அடுத்து வரக்கூடியது குரு திசை. செவ்வாய் ராகு குரு அப்படிங்கிறதுனால முதல்ல செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் மயிலும் வேலும் மயிலும் மயில் பாம்போடு இருக்கும் முருகன், அந்த முருகனை சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஏன்னா குருவாக வழங்கக்கூடியவன் சண்முகன், அது ஒன்று. செவ்வாயும் ராகுவும் சேர்ந்ததாக இருக்கக்கூடியது, அதனால் சண்முகனை வணங்கி வருதல். சார் எனக்கு முருகன் பிடிக்காது அப்படின்னா சில பேருக்கு எனக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பிடிக்கும், தலையிலே பாம்போடு இருக்கக்கூடிய நரசிம்மர், இதெல்லாம் ஒரு சிம்டம் தான் சார். அப்படியே நடந்துருமா அப்படின்னா நான் ஒரு நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கையில் கொடை எடுத்துன்னு போகிறோம், மழை வந்தாலும் வரலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பல பேர் கொடை எடுத்துன்னு போவாங்க, மழை வருங்கிறதுக்காக இல்லை, வந்தால் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. அல்லது தூறல் போட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு பெரிய மழை வந்ததுன்னா நம்மளால் தாங்க முடியாது,
ஒரு சிறு பரிகாரம், இதெல்லாம் அவ்வளோதான். அதே மாதிரி லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மர், பாம்போடு இருக்கக்கூடிய நரசிம்மரை செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் நரசிம்மரையும் செவ்வாய்க்கிழமைகளில் சென்று ஈவினிங் 7 to 8 வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரும். இது ரெண்டும் இல்லை, எனக்கு இந்த அம்பாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அம்மன் அப்படின்னா நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகத்தை தலையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மன். அந்த அம்மனை வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 சென்று ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார். முடிஞ்சால் நம்மளால் அர்ச்சனை பண்ணலாம், முடிஞ்சால் நமக்கு கிடச்சதுன்னா வெளியிலேருந்து சிவப்பு மலர்கள், தாமரையாக இருக்கலாம், செம்பருத்தியாக இருக்கலாம், சிவப்பு மலர்கள் யாராவது வாங்கி போய் அர்ச்சனையை கொடுக்கலாம். இது அல்லது விளக்கேற்ற வரலாம், அல்லது கற்பூர ஹாரத்தி செய்து பார்த்து வரலாம். இதெல்லாம் செய்து வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. செய்து வந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதை தாங்குவதற்கு அந்த வலிமை கிடைக்கும் சார். பிரச்சனை போயிடாது, பி கேர்ஃபுல். அந்த பிரச்சனையை தாங்குவதற்கு இப்போ ஊசி போடுற டாக்டர்னா நம்ம என்ன செய்கிறோம், வலி தெரியுறதா இல்லை, அப்படியே பேசிகிட்டே இருந்துச்சு, இப்படியே பார்த்துருந்துச்சு, ஒரு சின்ன பஞ்சால் எடுத்து தடவுறார் இல்லையா, ஏதோ ஒன்று. இப்போ நமக்கு பல்லில் ஊசி போடணும் அல்லது வேறு எங்கேயாவது இடுப்பில் ஒரு தையல் போடணும் அப்படின்னா முன்னாடி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுறாங்கல்ல. என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க? செடேஷன். அது வலியை குறைக்கிறதானா நமக்கு வலி தெரியல, தான் வலி இருக்குது, அந்த இம்பேக்ட் இருக்குது, நமக்கு தெரியாமல் இருக்கிறது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இது. நமக்கு வரக்கூடியது நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் நாம் செய்யக்கூடிய நல்லவைகள். இதையெல்லாம் மேலே யாருக்காவது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சிவப்பு புடவையோ இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் முடிஞ்சதுன்னா நான் ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்றதாக குருவுக்கு கொடுக்கக்கூடியதாக யாராவது வயதானவர்களுக்கு ஒரு சிவப்பு கலர்ந்த ஒரு புடவையை வாங்கி தருதல், பெற்றவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ, சகோதர சகோதரர்களுக்கோ, யாருமே இல்லைன்னா மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி போய் அவங்ககிட்ட கொடுத்து நல்லா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கண்ணில் படக்கூடிய மற்றவர்களுக்கு செய்து வருதல் நிச்சயமாக இந்த வருடம் 2025 மேஷராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. மற்ற காணொலிகளையும் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி காணொலிகளையும் இதற்கடுத்து ஒரு முக்கியமாக ஒரு காணொலி அடுத்த 50 நாட்கள் அப்படின்னு மார்ச் ஏப்ரல் மே நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து அல்லது நல்லது என்னங்கிறத பற்றி காணொலி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.